ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாங்க. அம்மா செய்த சுவையான நாட்டுக்கோழி குழம்பு, அதாவது அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்முறையை ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி பார்த்துக்கோங்க. வேற பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு. உங்களுக்கு எவ்வளோ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நிமிஷம் என்ன அது கடைசி சொல்லிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இது வந்து சிக்கன் மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா பொடி 2 ஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு தக்காளி வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதான் மக்கள் நம்ம இன்கிரீடியன்ஸ் பாருங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு மக்களே. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பட்டை ஜீரகம் நம்ம வந்து இப்போ பட்டை, சீரகம், கிராம்பு எல்லாத்தையும் இதில் போடுறோம். அடுத்தது வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயத்தையும் ஃபுல்லாக போட்டோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக
வதங்கி வருது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை இப்போ நம்ம போட்டுக்கிறோம். இந்த டீஸ்பூனுக்கு இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 4. இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 4 இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாடை வந்து போயிடுச்சு. இனி தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வருது பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடிகள் எல்லாம் போட போகிறோம். எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லா பொடியும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி தேங்காய் அரைச்சி வச்சது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துட்டோம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் எல்லாம் சேர்த்து இனிமேல் நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் சிக்கனையும் சேர்த்து ஒரு 3 விசில் கிரேவியும் சேர்த்து 3 விசில் நம்ம வந்து விடணும். பார்ப்போம். போதும். அடுத்து எடுப்பே இல்லை. இப்போ நம்ம குக்கரில் நம்ம வந்து வதக்கின விழுதை சேர்த்து போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இனிமேல் நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இனிமேல் நம்ம கொஞ்சம் கூட தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். இனிமேல் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடியாச்சு. இனிமேல் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். 3 விசில் விட்டுனா 3 விசில் விட்டுறதுக்கப்புறம் 3 விசில் நம்ம விடணும். உங்கள் குக்கரில் எவ்வளோ தேவையோ நீங்கள் அத்தனை விசில் வந்து உங்களுக்கு தக்கனப்படி நீங்கள் விட்டுக்கணும். நாங்கள் 3 விசில் விடுறோம். சரி, விசில் வந்தப்புறம் பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்த விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. நம்ம திறந்துடலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அந்த அந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிளெண்டிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த இதுவே அந்த கலரு, அந்த கொத்தமல்லி தான் போட்டு எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே, நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே மக்களே, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. மக்களே பார்த்தீங்கன்னா டேஸ்டான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெசிப்பியை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிட்டோம். சரிங்களா மக்களே? நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி ஃபுல் ரெசிப்பியும் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு. சரிங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ப்ரிப்பரேஷன் தான். சரிங்களா? நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ரெசிபி ஃபுல்லாக பண்ணது பார்த்திங்கன்னா அம்மா தான். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு தெரியும், ஸோ நம்ம வீடியோஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு எனக்கும் ஒரு ஐடியா வரும். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட நான் இப்போ விடைபெற்றிருக்கிறேன் மக்களே. இப்பொழுது நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.